Hello students, welcome back to your science class. Today you are going to learn a new lesson, work and energy. Students, you studied about force in your third standard, isn't it? Force na இன்னும் உங்க third standardல படிச்சிருக்கீங்க இல்லையா? Did you remember that? உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? Tell me, what is force? Yes, a force is a push or pull that moves an object at rest or stops an object in motion. அதாவது ஒரு பொருள் மேலே ஃபோர்ஸ் அப்ளை ஆயிருக்கு அப்படின்னா நம்ம புஷ் பண்ணுறது மூலமாகவோ தள்ளுறது மூலமாகவோ இல்லை இழுக்கிறது மூலமாகவோ ஒரு மூமெண்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட் ஸ்டாப் ஆச்சுன்னா ரெஸ்ட் ஒரு நிலையான தன்மைக்கு வந்துச்சுனாவோ அப்படி இல்லை மூவிங்கில் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆச்சுனாவோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது இப்போ ஒரு சேர் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும் அது நம்மளை நகர்த்துற வரைக்கும் நகராது இல்லையா அப்போ அது ஒரு புஷ் மூலமாகவோ அதாவது இழுக்கிறது மூலமாகவோ தள்ளுறது மூலமாகவோ அது ஃபஸ்ட்டு இருந்த ஒரு பொசிஷன்லேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நவ் டெல் மீ, what is force? A force is a push or pull that moves an object at rest or stops an object in motion. And there are different kinds of force. Do you know what are they? Frictional force, gravitational force, muscular force, and magnetic force. Frictional force, that is, friction is a force actions between two surfaces in contact or when they slide over one another. அதாவது ஒரு பொருள் ஒன்னோட ஒன்று உரசும் போது ஏற்படக்கூடிய விசை தான் உராய்வு விசை, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி ஆல்ரெடி உங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படிச்சிருக்கீங்க. மிஸ் ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்து. Friction is a force actions between two surfaces in contact or when they slide over one another. And the next is gravitational force. It means the earth pulls all the object towards itself. The force applied by the earth to pull objects towards itself is called gravitational force. அதாவது நம்ம மேலே எந்த ஒரு பொருளை தூக்கி போட்டாலும் அது திரும்பி என்ன ஆகுது, கீழே வந்து விழுது இல்லையா? அது எதனாலனா பூமி நம்ம எந்த பொருளை மேலே தூக்கி போட்டாலும் அதை நோக்கி ஈர்க்கும், அதை நோக்கி இழுத்துக்கும். அந்த விசையை தான் நம்ம புவியீர்ப்பு விசை, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The earth pulls all the object towards itself. The force applied by the earth to pull object towards itself is called gravitational force. And magnetic force. A magnet is a material that attracts things made of iron. In the picture you can see a magnet attracts the pins. There are a lot of pins attracted by the magnet. So the force attracts things is called magnetic force. So the magnet, அந்த காந்தமால பொருளை ஈர்க்குது கூடிய விசை தான் வந்து நம்ம காந்த விசை அப்படின்னு சொல்றோம். The force attracts things is called magnetic force. The next is muscular force. The force applied by using the parts of our body is called muscular force. அதாவது நம்மளோட பாடி பார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம உடல் பாகங்களை பயன்படுத்தி நம்ம கொடுக்கக்கூடிய விசை தான் வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். There you can see in that picture, the bulls pull the cart by using their muscles. அந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ரெண்டு மாடுகளும் அதோட மசில்ஸ், அதோட தசையை யூஸ் பண்ணி தான் அந்த வண்டியை இழுத்துட்ருக்கு இல்லையா? ஸோ அப்படி அந்த நம்மளோட மசில்ஸை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த விசை தான் வந்து தசைநார் விசை, அதாவது மஸ்குலர் ஃபோர்ஸ். The force applied by using the parts of our body is called
muscular force. So once again, I repeat the types of forces. Frictional force, gravitational force, magnetic force and muscular force are the different kinds of forces. A force can cause an object to change its shape, speed or direction. அதாவது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஒரு பொருளோட ஷேப், வடிவத்தையோ இல்லை அதோட ஸ்பீடையோ இல்லை அதோட டைரக்ஷனையோ சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறது மூலமாக ஒரு பொருளோட வடிவத்தையோ இல்லை அதோட வேகத்தையோ, அது மட்டும் இல்லாமல் அதோட திசையோ கூட நம்மளால மாற்ற முடியும். There you can see in that picture, the boy is pushing that tire, isn't it? இந்த மாதிரி டயர் வச்சு விளையாண்டுருக்கீங்களா? ஸோ அந்த டயரை நம்ம புஷ் பண்ணும்போது, அந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம தள்ளும் போது அந்த டயரோட ஸ்பீட் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த டைரக்ஷனில் அந்த டயரை மூவ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைரக்ஷனில் நம்மளால என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். ஸோ a force can cause an object to change its shape, speed or direction. Now we are going to study about work. What is work? An action in which one exerts a force to move an object is known as work. An action in which one exerts a force to move an object is known as work. அதாவது ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி ஒரு விசை செயல்பட்டு அந்த பொருள் நகரும் இல்லையா, அந்த செயல் தான் ஒர்க், வேலைன்னு சொல்கிறோம். An action in which one exerts a force to move an object is known as work. Students, do you know which is work? A person should apply some force to move an object. Then only we can say he is doing some work. There you can see in that picture 3 persons, the different persons doing different work. One boy is hitting a ball to move it, and a man is trying to cutting a wood by saw, and one little boy is digging the land with a spade. நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க பிக்சரில் ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா ஒரு பந்தை உதைக்கிறான், அது மூலமாக அந்த பந்து என்ன ஆகும், நகரும் இல்லையா. அது மாதிரியே அந்த செகண்ட் பிக்சரில் இருக்க பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா ரம்பம், சா, அதை வச்சு அந்த வுட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த தேர்ட் பிக்சர் ஒரு பையன் குழி தோண்டிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ இவங்க 3 பேருமே அவங்களோட மஸ்குலர் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஒர்க்கை பண்ணுறாங்க இல்லையா. எஸ். ஸோ ஃப்ரம் தீஸ் பிக்சர்ஸ் we understand that force is applied to do some work. ஸோ இந்த பிக்சர்ஸ் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம அந்த பொருள் மேலே ஃபோர்ஸ் கொடுக்கணும், அதாவது விசை கண்டிப்பாக தேவை. ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு நமக்கு கண்டிப்பாக விசை, அதாவது ஃபோர்ஸ் தேவை அப்படிங்கிறது இந்த பிக்சர்ஸ் மூலமாக தெரியுது. And there are 2 conditions are needed for work to be done. நம்ம ஒரு வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு 2 நிபந்தனைகள் கண்டிப்பா தேவை. இந்த 2 விஷயமும் கண்டிப்பா தேவை. The first one is a force should act on an object. ஒரு பொருள் மேல ஒரு விசை செயல்பட்டு இருக்கணும், அதாவது ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகி இருக்கணும், அந்த பொருள் மேல அந்த விசை செயல்பட்டு இருக்கணும். Then the object should move from one place to another. அப்படி நம்ம அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்திருக்கணும். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறது மூலமா ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தா மட்டும்தான் நம்மளோட வேலை முடிஞ்சிருக்கு. We can say that our work is done. For example, if I want to move the chair, means I can easily move that by pushing or pull. இப்போ நான் வந்து ஒரு சேரை மூவ் பண்ணணும்னு நினைச்சேன்னா அதை இழுக்கிறது மூலமாவோ தள்ளுறது மூலமாவோ நான் அந்த சேரை ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நகர்த்த முடியும். அப்போ என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. Then I can say that my work is done.
If I try to pushing a wall, அதுவே நான் ஒரு சுவரை நகர்த்தணும்னு நினைச்சு அதை நான் தள்ளினேன்னா அந்த சுவர் நகருமா? நகராது இல்லையா? அதே இடத்துலயே தான் இருந்துட்டு இருக்கும். அப்போ என் வேலை அந்த இடத்துல முடியல. So a force should act on an object and the object should move from one place to another. So இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் நடந்தா மட்டும்தான் நம்ம வேலை முடிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். Once again I say that a force should act on an object and the object should move from one place to another. When the force acting on the object makes it move, what is said to be done? So அந்த force கொடுக்கிறது மூலமா அந்த பொருள் நகர்ந்துருச்சு அப்படின்னா என்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்ல முடியும். ஃபோர்ஸ் கொடுக்காம ஒரு பொருள் நகர்ந்தாவோ இந்த ஃபோர்ஸ் கொடுத்தும் ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகராம இருந்தாவோ அது வேலை முடிஞ்சதுக்கான அர்த்தம் இல்லை. ஃபோர்ஸும் கொடுத்து ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தா மட்டும்தான் அந்த வேலை முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். When the force acting on the object makes it move, work is said to be done. Now we are going to do the book exercise in page number 104. So all of you take your science book and take page number 104. இப்போ நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 104 இருக்க புக் எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். அதனால உங்கள் புக்கில் எல்லாரும் பேஜ் நம்பர் 104 எடுத்துக்கோங்க. And that is, observe the picture and put a tick if work is done and put a cross if work is not done. ஸோ அங்கே கொடுத்துருக்க அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்து அதில் வேலை முடிஞ்சிருந்தா அதுக்கு நம்ம டிக் பண்ணணும். வேலை முடியலை அப்படின்னா நம்ம கிராஸ் பண்ணணும். And see the first picture. A farmer plowing a field. One axe is pulling the plough, isn't it? நீங்க அங்க பார்த்துட்டு இருக்க அந்த பிக்சர்ல ஒரு எருது கலப்பையை இழுத்துட்டு போகுது இல்லையா? The ox applies some force on the plough and the plough is moving. So அந்த axe அதோட muscular force யூஸ் பண்ணி அந்த கலப்பையை இழுத்துட்டு போகுது இல்லையா? So he is ploughing the land. அது மூலமா அவங்கனால அந்த நிலத்தை உழவு செய்ய முடியுது. So we can say that here work is done because the axe pulling the plough and the plough is also moving. So அந்த எருது அந்த கலப்பையை இழுக்கிறது மூலமா அந்த கலப்பை நகருது. அதனால இந்த இடத்துல நம்ம ஒர்க் முடிஞ்சிருக்கு, வேலை முடிஞ்சிருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். So you can put tick there. In the second picture, a boy lay down on and he is not exacting any force. So that is work is not done. இப்போ அந்த செகண்ட் பிக்சர்ஸில் ஒரு பையன் பெட் மேலே படுத்துட்டு இருக்கான் இல்லையா? அவன் எந்த விதமான ஃபோர்ஸும் அப்ளை பண்ணலை. ஸோ அதனால அங்கே எந்த ஒர்க்குமே நடக்கலை. There we can put cross. ஸோ அங்கே நீங்கள் cross பண்ணிக்கலாம். The third picture, 3 men are pushing the wall, even that the wall is not moving. We already learned that the two conditions are needed for work to be done. The first one is a force should act on an object and the object should move from one place to another by applying force. அதாவது இப்போ அந்த மூணாவது பிக்சரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த தேர்ட் பிக்சரில் இருக்க அந்த 3 men என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாலை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் மூலமாக ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தால் மட்டும்தான் ஒர்க் முடிஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த வால் என்ன ஆகலைன்னா மூவ் ஆகலை. ஸோ தேர் இஸ் ஒர்க் இஸ் நாட் டன். ஸோ இந்த தேர்ட் பிக்சர் யூ கேன் புட் cross. In the next picture, a man is taking water from the well. So he pulling the rope to take out the bucket.
ஸோ அந்த பிக்சரில் அந்த மேன் தண்ணி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கயிறை இழுக்கிறாங்க. இழுக்கிறது மூலமாக அந்த கிணறுலேருந்து அவங்களால தண்ணியை வெளியே இழுக்க முடியுது. ஸோ தேர் இஸ் ஒர்க் இஸ் டன். ஸோ யூ கேன் put tick. And the next picture, a girl is pushing the trolley. The trolley is also moving. So there is work done. ஸோ அங்கே ஒரு கேர்ள் அந்த ட்ராலியை தள்ளுறா. அப்போ அந்த ட்ராலியும் அந்த வண்டியும் என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. அப்போ அங்கே ஒர்க் முடிஞ்சிருக்கு. ஸோ தேர் யூ கேன் புட் டிக். See the other picture, next picture. It is something different. You see the apple is falling from the tree. But the man haven't applied any force. Didn't apply any force. But it happens naturally because of gravitational force. We all know that the earth pulls all the things towards itself. நம்ம பூமி நம்ம மேலே எது தூக்கி போட்டாலும் அதை நோக்கி ஈர்த்துக்கும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் புவியீர்ப்பு விசைன்னு பார்த்தோம். அந்த புவியீர்ப்பு விசை மூலமாக தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிக்சரில் அந்த ட்ரீலேருந்து ஆப்பிள் கீழே விழுகுது. ஸோ அங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த ஆப்பிள் என்ன ஆகுதுன்னா கீழே விழுகுது. தேர் இஸ் ஒர்க் டன். ஒர்க் வேலை முடிஞ்சிருக்கு. யூ கேன் புட் டிக் டன். அங்கே என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிக் போட்டுக்கலாம். ஹேவ் யூ ஆல் டன் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see the first picture. A man pulls a luggage. ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஒரு மனிதன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவரோட லக்கேஜை இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு இல்லையா? டு டூ ஸோ ஹி நீட் சம் எனர்ஜி. ஸோ அந்த மாதிரி அவரோட லக்கேஜை இழுத்துட்டு போடுறதுக்கு அவருக்கு எனர்ஜி தேவைப்படும். ஃப்ரம் வேர் டு ஹி கெட் தட் எனர்ஜி? ஸோ எங்கேருந்து அவருக்கு அந்த எனர்ஜி கிடைச்சிச்சு? எஸ், he gets the energy from the food. So we are all humans. We get energy from the food what we eat. ஸோ நம்ம எல்லாருக்குமே எனர்ஜி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து தான் கிடைக்குது, சாப்பாடுலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. The food gives energy to us. In the second picture, you can see the car, and the car get the energy from the burning fuel. ஒரு காரை நான் ட்ரைவ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்ன ஃபில் பண்ணுவோம்? காரில் பெட்ரோல் ஆர் டீசல் ஃபில் பண்ணுவோம் இல்லையா? எஸ், அதுதான் ஃபியூவல். அந்த ஃபியூவல் பேர்ன் ஆகிறது மூலமாக தான் காருக்கான எனர்ஜி கிடைக்கும். ஓகே, அந்த கார் மூவ்ஸ் by the energy obtained from the burning fuel. Next you can see the escalator. The escalator moves by using electricity as energy. So இப்போ ஹியூமனுக்கு எனர்ஜி ஃபுட்லேருந்து கிடைக்குது, காருக்கு எனர்ஜி ஃபியூவல்லேருந்து கிடைக்குது. அந்த மாதிரியே அந்த எஸ்கலேட்டர் மூவ் ஆகுறதுக்கு எனர்ஜி எலக்ட்ரிசிட்டியை அதோட எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்குது. கரண்ட் மூலமாக தான் அந்த எஸ்கலேட்டர் என்ன ஆகிட்டு இருக்கோம்னா மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது எலக்ட்ரிசிட்டியை அதோட எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்குது. Now let us see the definition of energy. Energy is defined as capacity of doing work. அதாவது எனர்ஜியை தமிழில் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as capacity of doing work. அதாவது எனர்ஜினா என்னென்னா ஒரு வேலை செய்யறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய திறன், அதை தான் நம்ம எனர்ஜின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லாமல் நம்ம சிக்காக இருக்கும்போது நமக்கு எனர்ஜியே இருக்காது. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா எந்த வேலையுமே செய்ய முடியாது இல்லையா? இதுவே நார்மல் டேஸில் நம்ம ஃபுட் எடுத்துக்கும் போது நமக்கு நிறையா எனர்ஜி கிடைக்கும். அப்போ நம்மளால எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ the energy is defined as capacity of doing work. அதாவது வேலை செய்வதற்கான திறன். ஒரு வேலையை நம்மளால செய்ய முடியுது அப்படின்னா
அதுதான் நம்மளோட எனர்ஜி. வேலை செய்வதற்கான திறனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆற்றல், எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as capacity of doing work and the energy is ability to do work. And the energy must be transferred to an object in order to do work. Energy must be transferred to an object in order to do work. இப்போ கார் நம்ம ட்ரைவ் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவைப்படும்? பெட்ரோல் தேவைப்படும். ஒன்ஸ் நம்ம ஃபில் பண்ண பெட்ரோல் வந்து தீண்டு போச்சுன்னா கார் என்ன ஆகாது? ரன் ஆகாது, நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்னா பெட்ரோல் ஃபில் பண்ணுவோம். ஸோ அந்த பெட்ரோல் மூலமாக தான் அந்த காருக்கு என்ன ஆகும்? எனர்ஜி கிடைக்கும். ஸோ த எனர்ஜி மஸ்ட் பி transferred to an object in order to do work. ஸோ ஒரு பொருள் வேலை செய்யணும்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன தேவைப்படும்? எனர்ஜி தேவைப்படும். ஸோ அந்த எனர்ஜி நம்ம கொடுக்கணும். இப்போ ஃபேன் வேணும், ஃபேன் ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஃபேன் ரன் ஆகாது. நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே எலக்ட்ரிசிட்டி அதோட எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எலக்ட்ரிசிட்டி அதோட எனர்ஜியாக ஒர்க் ஆகும். ஸோ அப்போ தான் அந்த ஃபேன் ரன் ஆகும். ஸோ த எனர்ஜி மஸ்ட் பி transferred to an object in order to do work. Students, you can see in the picture the different types of energy. What are they? Mechanical energy, thermal energy, light energy, solar energy, electrical energy and chemical energy. Once again I repeat that. Mechanical energy, thermal energy. Thermal energy means heat energy. Heat தான் நம்ம scientific termல thermal அப்படின்னு சொல்லுவோம். So thermal energy means heat energy. Next, light energy, solar energy, electrical energy and chemical energy. And we are getting these energies from different sources, and the sources can be defined as renewable resources and non-renewable resources. Now we are going to study about the renewable resources and non-renewable resources of energy. Now let us see about the renewable resources. The sources can be produced naturally and not be exhausted. As called renewable resources. அதாவது நமக்கு இயற்கையாகவே கிடைச்சு எளிதில் போகாத ஆற்றல் மூலங்களை தான் நம்ம renewable resources அப்படின்னு சொல்கிறோம். The renewable energy is energy that is collected from nature sources which are constantly replenished. அதாவது அது எப்போவுமே என்ன ஆகாதுன்னா தீர்ந்து போகாது, நமக்கு மறுபடியும் அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சன்லைட் ஆர் விண்ட் கீப் ஷைனிங் அண்ட் க்ளோயிங் ஈவன் இஃப் தேர் அவைலபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் டைம் அண்ட் வெதர். ஸோ வாட் இஸ் ரெனியூவபிள் எனர்ஜி? Renewable energy is energy that is collected from nature sources which are constantly replenished. There you can see the solar energy, wind energy and then hydropower energy. So sun எப்போவாவது தீர்ந்து போயிருமா? சோலார் எனர்ஜி நமக்கு சன்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ அப்போ சன் இருக்க வரைக்கும் நமக்கு சோலார் எனர்ஜி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நேச்சராக நமக்கு கிடைச்சி எளிதில் தீர்ந்து போகாததாக இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் எனர்ஜி சோர்ஸஸ் தான் நம்ம ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்னு சொல்கிறோம். Let us read about renewable resources in page number 106. So all of you take your book and take page number 106. எல்லாரும் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 106 எடுத்துக்கோங்க. அதில் renewable resource paragraph தான் நம்ம ரீட் பண்ண போகிறோம். Take all of you. Renewable sources of energy are replaced naturally over a period of time. Renewable sources of energy are replaced naturally over a period of time
we can keep using these sources for a long period of time. Since the beginning of human life, we have been using these resources. We use these resources for light, transport, cooking, heating. Example, sun, wind and water. All of you read along with me. Renewable sources of energy are replaced naturally over a period of time. We can keep using these sources for a long period of time. Since the beginning of human life, we have been using these resources. We use these resources for light, transport, cooking and heating. Example, sun, wind and water. Next is about non-renewable energy sources. Non-renewable energy comes from sources that cannot be replenished in a short period of time. அதாவது புதுப்பிக்க இயலா ஆற்றல் மூலங்கள்னு சொல்லுவோம் தமிழில். அதாவது இப்போ நமக்கு ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் நேச்சர் சோர்சஸ்லேருந்து கிடைக்குது, லைக் சன், விண்ட் அண்ட் வாட்டர். ஸோ அதனால அது தீர்ந்து போன உடனே நம்மளால் அதை என்ன பண்ணிக்க முடியும்னா திரும்ப பெற முடியும் நம்மளால், அது நமக்கு திரும்பவும் கிடைக்கும். ஆனால் நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் நம்மளால் அது தீர்ந்து போன உடனே என்ன பண்ண முடியாதுன்னா அதை உருவாக்க முடியாது. We get most of our energy from non-renewable energy sources, which includes fossil fuels such as oil, natural gas, coal, and from nuclear energy. ஸோ இந்த சோர்சஸ்லேருந்து தான் நம்ம இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கான எனர்ஜியை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். Fossil fuels are thought to have been formed from buried animals and plants under million years ago. Million means 10 lakh. Due to high pressure and temperature, they composed to become coal and petroleum. ஸோ நம்ம டெய்லி காருக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பெட்ரோல், டீசல், அது மட்டும் இல்லாமல் கோல், நிலக்கரி, இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னா பூமிக்கு அடியில் பல கோடி வருடங்களுக்கு, அதாவது பல லட்சம் வருடங்களுக்கு முன்பு விலங்குகளும் தாவரங்களும் என்ன ஆயிடும்னா புதிஞ்சிடும். இப்போ இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வருது இல்லையா, எர்த்குவேக், சுனாமி, இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுனா தேர் ஆர் லாட் ஆஃப் லைஃப்ஸ். நிறையா விலங்குகள் தாவரங்கள் என்ன ஆகுனா அழிஞ்சு போகும். அது பூமிக்கடியில் பல கோடி வருஷங்கள் புதைஞ்சு இருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய அதிக அழுத்தம் மற்றும் வெப்பம் காரணமாக அது என்னவா மாறும் அப்படின்னா கோலாவும் பெட்ரோலாகவும், அதாவது நிலக்கரியாகவும் பெட்ரோலிய பொருட்களாகவும் அது மாறும். பெட்ரோல், டீசல் and coal are available only in limited amounts. We consume them continually in large amounts. They are depleting fast. They could be formed again only after another million of years. ஸோ அப்படி நமக்கு உருவாகிற அந்த பெட்ரோல், டீசல், கோல் எல்லாமே நமக்கு குறைந்த அளவில் தான் இருக்குது. ஆனால் நம்ம அந்த குறைந்த அளவில் இருக்கிறத அதிக அளவில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். எல்லாருமே இப்போது 2 வீலர்ஸ் வச்சுருப்போம், பைக்காக, அதில் நம்ம பெட்ரோல் தான் ஃபில் பண்ணுவோம். அது மாதிரியே அதிகமான வெஹிக்கல்ஸ் இருக்கனால நம்ம அதிகமாக பெட்ரோல், டீசல் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் கம்மியாக இருக்குது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அளவு அதிகமாக இருக்குது. அதனால அது சீக்கிரமே என்ன ஆகிட்டு இருக்குன்னா தீர்ந்துட்டு இருக்கு, தீரக்கூடிய ஒன்றா இருக்குது. அப்போ அது மறுபடியும் நம்ம உருவாக்கணும், அது மறுபடியும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா we need another million of years. இன்னும் பல கோடி வருடங்கள் நமக்கு என்ன ஆகும்னா தேவைப்படும், பல லட்சம் வருடங்கள் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஒன்ஸ் அது தீர்ந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் பல கோடி வருடங்களுக்கு அப்புறம் தான் அது நமக்கு மறுபடியும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ரிசோர்ஸஸை தான் நம்ம non-renewable resources அப்படின்னு சொல்கிறோம். The non-renewable energy comes from the sources that cannot be replenished in short period of time. So we can tell that sources are non-renewable
sources. Now let's read about non-renewable sources that are also in page number 106. So page number 106 மறுபடியும் எடுத்துக்கோங்க. அதில் இருக்க non-renewable resources பற்றி தான் நம்ம read பண்ணோம். The sources which are not easily replaced once used are called the non-renewable resources. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோனையும் தீந்து போகக்கூடியதும் மறுபடியும் உருவாக்குறதுக்கு அதிக அளவு டைம் எடுக்கக்கூடிய ரிசோர்ஸஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். All of you read along with me. The resources which are not easily replaced once used are called the non-renewable resources. Example, petrol, coal and natural gas. Once again I read that. All of you read along with me. The resources which are not easily replaced once used are called the non-renewable resources. Example, petrol, coal and natural gas. Next is more to know. The law of conservation of energy states that energy can neither be created nor destroyed. It can be converted from one form to another. அதாவது எனர்ஜினா ஆற்றல்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஆற்றலை ஒருத்தரால் உருவாக்கவோ இல்லைன்னா அழிக்கவோ முடியாது. நம்மளால அதை கிரியேட் பண்ணவோ இல்லை டெஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது. அண்ட் இட் கேன் பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஸோ ஒரு எனர்ஜியை, ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி நம்ம இன்னொரு ஃபார்மாக மாற்ற முடியுமே ஒழிய அதை யாராலையும் உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. For example, in fan, the electric energy is converted into a mechanical energy. நம்ம அந்த ஃபேனுக்கு கரண்ட் கொடுக்குறோம், அது மூலமாக அது என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகுது. அந்த ரொட்டேட் ஆகிறது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. நம்ம கொடுக்குற எலக்ட்ரிக் எனர்ஜி என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது? மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை நம்ம இன்னொரு ஃபார்மாக மாற்ற முடியும். ஆனால் எனர்ஜியை நம்மளால் உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அதுதான் the law of conservation of energy. Once again I read that. The law of conservation of energy states that energy can neither be created nor destroyed. It can be converted from one form to another. And the SI unit of energy is joule. It is named after James Joule, who explained about energy. ஸோ நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்துட்ருக்க சயின்டிஸ்ட் அவர் தான் ஜேம்ஸ் ஜூல். அவர் தான் வந்து எனர்ஜியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணனால அவரோட நேமே அந்த எனர்ஜியோட யூனிட்டாக இருக்குது. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல். இப்போ எப்படி நம்ம லிக்விட்ஸை மெஷர் பண்ணணும்னா லிட்டர், சாலிட்ஸை கிராம், கிலோகிராம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி எனர்ஜியோட யூனிட் வந்து ஜூல். So now tell me, what is the unit of energy? The SI unit of energy is joule. Next is your assignment, that is in page number 104. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 104ல் இருக்க let us do, அதுதான் உங்களோட அசைன்மெண்ட். Mention whether work is done or not in the following activity. So you have to read that activity and you have to fill the tablet column with the words work done or not done. இப்போ நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதில் ஒர்க் முடிஞ்சிருந்துச்சுன்னா ஒர்க் டன் அப்படின்னு எழுதணும், முடியலை அப்படின்னா நாட் டன்னு எழுதணும். That is in your page number 104. Thank you students. We will meet in the next class.